பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தமிழரசன் பச்சைமுத்து அவர்களின் இயக்கத்தில் வெளியாகி திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் லப்பர் பந்து திரைப்படம் தமிழ் மக்களின் நல்லாதரவோடு வெற்றிகரமாக 2 வாரங்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடிய கதை கருவாக இந்த திரைப்படத்தில் கையாளப்பட்டிருக்கிறது. தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள் காலத்துக்கு தேவையான ஒரு கதைக்களத்தை தேர்வு செய்திருக்கிறார். திறமையை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும், அதில் வேறு எந்த அடையாள அரசியலும் கூடாது என்பதுதான் இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழரசன் பச்சைமுத்து சமூகத்திற்கு உணர்த்துகிறார். கிராமப்புறங்களில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடுவதில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள், அவர்கள் குழுவாக பிரிந்து எவ்வாறு போட்டிகளில் பங்கேற்கிறார்கள், அந்த களத்தில் திரைப்பட கதாநாயகர்கள் எந்த அளவுக்கு உந்து சக்திகளாகவும் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மையமாக கொண்டு இந்த கதையை பின்னியிருக்கிறார் தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை படத்தின் தொடக்கத்திலேயே அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய ரசிகர்களாக கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் அந்த விளையாட்டிலே பங்கேற்கிற காட்சியோடு படம் தொடங்குகிறது. என்னதான் அவர்கள் கிரிக்கெட்டிலே ஆர்வம் கொண்டிருந்தாலும், திரைப்பட கதாநாயகர்களுக்கு ரசிகர்களாக இருந்தாலும், போட்டி என்று வருகிற போது சாதி உள்ளே நுழைந்து விடுகிறது. கிராமப்புறங்களில் இயங்கக்கூடிய கிரிக்கெட் குழுக்களிடையே எவ்வாறு சாதி ஒரு முக்கியமான கூறாக இருக்கிறது, அந்த குழுவை உருவாக்குவதிலே, அந்த குழுவில் இடம்பெறக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்வதிலே எந்த அளவுக்கு சாதி முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இதுவெல்லாம் வெளிச்சத்திற்கு வராத கசப்பான உண்மைகள். இது கிராமப்புறங்களிலே நடைபெறுகிற கிரிக்கெட் குழுக்களிடையே மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலும் கூட கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்வதில் இந்த சாதி அரசியல் இருக்கிறது, அடையாள அரசியல் இருக்கிறது. வட இந்தியா, தென்னிந்தியா அல்லது மொழி இந்தி பேசக்கூடியவர்கள், இந்தி பேசாதவர்கள், சாதி மதம் என்கிற அடிப்படையிலான இந்த அடையாள அரசியல் வீரர்களை தேர்வு செய்வதிலே இன்றைக்கும் பெரிய பங்கு வகிக்கிறது. தேசிய அளவிலான இதுபோன்ற கிரிக்கெட் வீரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியலை முன்னிறுத்தாமல், குக்கிராமங்களிலே விளையாடக்கூடிய சாதாரண பள்ளி மாணவர்களிடையே, கல்லூரி மாணவர்களிடையே அல்லது கிராமப்புறத்து இளைஞர்களிடையே எவ்வாறு இது இயங்குகிறது, செயல்படுகிறது என்பதை மிக நுட்பமாக தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள் காட்சிக்கு காட்சி பதிவு செய்திருக்கிறார். சாதி மறுப்பு திருமணம் எவ்வளவு முக்கியமானது, ஒரு குழுவிலே சாதியை காரணம் காட்டி அவர்களை இந்த குழுவில் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லுகிற அரசியலை காட்டும் அதே இடத்தில் ஆணாதிக்கத்தின் போக்கையும் அடையாளப்படுத்துகிற ஒரு காட்சி. அகிலா என்கிற பெண்மணியை விளையாட்டுக் குழுவிலே இணைக்கிற போது
ஒரே குழுவில் தனக்கு சாதகமாக ஆதரவாக இருக்கக்கூடிய நண்பன் அந்த பெண்ணை சேர்க்க வேண்டாம் என்று சொல்லுகிற நேரத்தில் கதாநாயகனாக அன்பு என்கிற பாத்திரம் அது சாதி திமிர் என்றால் இது ஆம்பளை திமிரா என்று கேட்கிற கேள்வியின் மூலம் ஆணாதிக்கத்தை நொறுக்கும் ஒரு வசனமாக தமிழரசன் பச்சைமுத்தவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார். சாதி ஆதிக்கம் கூடாது என்பதைப் போல ஆணாதிக்கமும் கூடாது, சாதி திமிர் கூடாது என்பதைப் போல ஆணாதிக்க திமிரும் கூடாது. இதுபோன்ற களங்களில் ஆளுமைதான் முக்கியம், ஆற்றல் தான் முக்கியம். நன்றாக விளையாடக்கூடிய இளைஞர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நம்முடைய குழுவிலே சேர்த்துக் கொண்டாதான் வெற்றி பெற முடியும் என்பதை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் குழுவின் தலைவராக இருக்கிற வெங்கடேஷ் என்கிற பாத்திரத்திற்கு அன்பு என்கிற பாத்திரம் அடேங்கப்பா குழுவின் தலைவராக இருக்கிற அன்பு, கெத்து போன்றவர்கள் உணர்த்துகிறார்கள். நம்முடைய டீம் வெற்றி பெற வேண்டுமானால் நன்றாக விளையாடக்கூடிய இளைஞர்கள் தேவை என்பதை உணர்த்தி அவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நம்மோடு இணைத்துக் கொண்டு விளையாடினால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும். இதை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்கு உணர்த்துகிற வகையில் அடேங்கப்பா டீம் அந்த குழுவை சார்ந்தவர்கள் அந்த குழுவிலே இடம்பெற்று இருப்பவர்கள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும், நாம் விட்டுக் கொடுத்து விளையாட வேண்டும் என்கிற அளவுக்கு பக்குவமும் முதிர்ச்சியும் இவரிடத்திலே இருக்கிறது என்பதை அடேங்கப்பா குழுவின் மூலம் நம்முடைய இயக்குனர் உணர்த்துகிறார். அதே நேரத்தில் அன்பு பாத்திரம் அந்த கேரக்டர் காதலிலும் வெற்றி பெற வேண்டும். அந்த காதல் கிராமப்புறத்தில் எவ்வாறு பார்க்கப்படுகிறது, எவ்வாறு அது நெருக்கடிகளை சந்திக்கிறது என்பதை மிக யதார்த்தமாக தமிழரசன் பச்சைமுத்தவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இடதுசாரி சிந்தனையோடு, சமூக நீதி சிந்தனையோடு, சமத்துவ சிந்தனையோடு இயக்குனரின் இந்த படைப்பு அமைந்திருக்கிறது. இது வெறும் கதை அல்ல, இது வணிக நோக்கில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அல்ல. காலத்தே இந்த தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டிய ஒரு அரசியல். அதனால்தான் இன்றைக்கு ஜனநாயக சக்திகளிடையே இந்த படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. எந்த பகட்டும் படாடோபமும் இல்லாத ஒரு திரைப்படம். அதாவது திரைப்படங்களுக்கான எந்த பிரம்மாண்டங்களும் இல்லை, புனைவுகளும் இல்லை, ஒப்பனைகள் பெரிய அளவில் இல்லை. மிக மிக யதார்த்தமான இயல்பான வாழ்வியலை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு இடையிலே என்னென்ன வகையான ஈகோ இருக்கிறது, அது எல்லோருக்கும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நாம் அதை சந்திக்கிறோம் என்றாலும் வீரர்களுக்கு இடையிலே அல்லது குழுக்களுக்கு இடையிலே இருக்கிற ஈகோ, தான் என்கிற அந்த ஒரு அகந்தை போக்கு, தன்னை யாரும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது அல்லது குறைவாக விமர்சித்து விடக்கூடாது என்கிற அந்த உளவியல் சிக்கல், அதை மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார். ஒரு உளவியல் சார்ந்த அணுகுமுறை இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து அவரிடத்திலே அது வெளிப்படுகிறது. காதலன் காதலிக்கு இடையிலே இருக்கிற ஈகோவாக இருந்தாலும், காதலியின் தந்தை கெத்து என்கிற பாத்திர தன்னுடைய விளையாட்டு தரம் குறித்து பிறர் விமர்சிக்கக்கூடிய அந்த விமர்சனங்களை எதிர்கொள்வதிலே இருக்கிற அந்த ஈகோ பிரச்சனை,
தன்னை சின்ன பையன் என்று சொல்லுகிற போது அன்பு பாத்திரத்துக்கு வருகிற அந்த ஈகோ பிரச்சனை, இதுவெல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு விளையாடுகிறது அல்லது சிக்கல்களை உருவாக்குகிறது என்பதை காட்சிக்கு காட்சி மிக சிறப்பாக தமிழரசன் பச்சைமுத்து பதிவு செய்திருக்கிறார். இவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இதுபோன்ற மிகச்சிறப்பான படங்களை அவர் சமூகத்திற்கு படைத்து தருவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நிறைய பழைய பாடல்களை பின்னணியில் போட்டு எந்த சோர்வும் இல்லாமல் கலகலப்பாக இந்த திரைப்படத்தை நகர்த்துகிறார். வழக்கமாக பாடல்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து புதிதாக பாடல்கள் எழுதுவது, அதற்கு காட்சிகளை அமைப்பது, அதற்கு மிகப்பெரிய அளவிலே செலவு செய்வது, செட் அமைப்பது என்கிற எந்த முயற்சியும் செய்யாமல் திரைப்படங்களில் ஏற்கனவே மிக சிறப்பாக மக்களின் வரவேற்பை பெற்ற பாடல்களை ஒவ்வொரு காட்சிக்கும் பொருத்தமாக அதை பின்னணி இசையாக வைத்திருப்பது ஒரு நல்ல உத்தி. இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகி பாத்திரத்தில் நடித்திருப்பவர்கள் மிக அருமையாக தங்கள் கடமைகளை ஆற்றியிருக்கிறார்கள். பாத்திரங்களை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட இயக்குனரின் பார்வை மிக முக்கியமானது, அவருடைய அணுகுமுறை முக்கியமானது. அனைத்து தரப்பு மக்களும் இதை கொண்டாடுவதிலிருந்தே நம்மால் அதை உணர முடிகிறது. ஆகவே இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.